Next problem, a cylindrical vessel whose ends are closed by means of rigid flange plate is made up of steel plate 3 mm thick. The length and internal diameter of the vessels are 55 cm and 25.5 cm respectively. Determine the longitudinal and hoop stress in the cylindrical shell due to an internal fluid pressure of 3.5 Newton per mm square. Also calculate the increasing length, diameter and volume of vessel. Take E is equal to 2 into 10 power 5 Newton per mm square and mu is equal to 0.3. ஸோ இந்த சம்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து கரெக்டா எழுதிடணும் அப்போ நமக்கு ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க திக்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ திக் டி அந்த வேர்ட்ல இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் டி ஸோ திக்னஸ்ல கொடுத்துருக்காங்க 3 mm நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க லென்த் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் லென்த் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்க இன்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூ லென்த் செகண்ட் கொடுத்துருக்கிற வேல்யூ இன்டர்னல் டயமீட்டர் ஓகேவா சோ அப்போ லென்த் எவ்வளவு 55 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இன்டர்னல் டயமீட்டர் 25.5 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க E is equal to 2 into 10 power 5 Newton per mm squared இந்த டினாமினேட்டர் பாருங்க mm இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணணும் கொடுத்துருக்கிற கிவன் சென்டிமீட்டரை mm நம்ம கன்வெர்ட் பண்ணணும் போன சமயம் பார்த்தோம் இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிங்க சென்டிமீட்டரை mm கன்வெர்ட் பண்ணா 10ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு அதே மாதிரி இங்கேயும் சென்டிமீட்டர் தான் இருக்கு இதையும் நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 255 mm வந்துடும் நெக்ஸ்ட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்காங்க பாய்சன்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சமயம் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிட்டர்மைன் த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹூப் ஸ்ட்ரெஸ் ஸோ இதுக்கு போன ப்ராப்ளம்ல நமக்கு இங்க சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்னாலும் ஹூப் ஸ்ட்ரெஸ்னாலும் சேம் தான் அப்போ நெக்ஸ்ட் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த இன்க்ரீசிங் இதே இப்போ இந்த சம்ல தனித்தனியா கொடுத்துட்டாங்க அவங்களே இன்க்ரீஸ் இன் லென்த் தனியா கண்டுபிடிங்க இன்க்ரீசிங் டயமீட்டர் தனியா கண்டுபிடிங்க இன்க்ரீசிங் வால்யூம் தனியா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் என்ன பார்த்தோம் டைரக்டா சேஞ்சஸ் இன் டைமென்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க டைமென்ஷன் இந்த லென்த் டயமீட்டர் வால்யூமை தான் அது குறிக்குது ஓகேவா சோ இந்த இதுல சம்ல தனித்தனியா கொடுத்துட்டாங்க சோ நோ ப்ராப்ளம் சோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோம் என்னென்ன சோ நெக்ஸ்ட் என்னது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்னது சிக்மா எல் இங்க லாங் எல் சோ அதனால இங்க கீழே சஃபிக்ஸ்ல எல் போட்டுக்கணும் PD divided by 4T P என்னது pressure வேல்யூ இருக்கா D வந்து diameter வேல்யூ இருக்கா நெக்ஸ்ட் 4 திக்னஸ்ங்கிற வேல்யூ என்னது இங்க இருக்குது 3 எல்லா வேல்யூமே கொடுத்துட்டாங்க டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்ச வேண்டியதான் நெக்ஸ்ட் அது நியூட்டன் பர் mm ஸ்கொயர் ஏன்னா நம்ம எல்லாமே mm ல கன்வெர்ட் பண்ணிருக்கோம் அதனால நியூட்டன் பர் mm ஸ்கொயர் நெக்ஸ்ட் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் ஹூப் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்னது PD divided by 2T இல்ல நீங்க ஃபார்முலா கன்ஃபியூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹூப் ஸ்ட்ரெஸ் எழுதுங்க அப்புறம் லாங்கிடியூட் எழுதுங்க ஏன்னா ஹூப் ஸ்ட்ரெஸ்க்கு தானே கீழே 2T இருக்குது நம்ம 2க்கு அப்புறம் தான் 4 படிச்சோம் 4க்கு அப்புறம் தான் 8 படிச்சோம் அந்த மாதிரி கூட நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஓகேவா PD divided by 2T Pனா பிரஷர் Dனா டயமீட்டர் Tனா திக்னஸ் எல்லா வேலையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹூப் ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் சேஞ்சஸ் இன் லென்த் கண்டுபிடிக்கணும் சோ அதுக்கு ஃபார்முலா வந்து PDL divided by 2TE 1/2 minus mu. So P na pressure, D na diameter, L na length, T na thickness, E na modulus of elasticity, mu. எல்லாரோட வேல்யூ நமக்கு தெரியும் பாய்சன்ஸ் ரேஷியோ எல்லா வேலையும் தெரியும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும் அது இன் டர்ம்ஸ் ஆஃப் mm இங்க வந்து நியூட்டன் பர் மீட்டர் mm ஸ்கொயர் போடக்கூடாது ஏன்னா அவங்க எங்கேயுமே லோடு இல்ல ப்ரெஷர் இல்ல ஓகேவா எவ்வளவு தூரம் அது எலாங்கேட் ஆயிருக்குது அப்போ அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க எதுல கன்வெர்ட் பண்ணிருக்கீங்களோ mm கன்வெர்ட் பண்ண mm எழுதுங்க சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ண சென்டிமீட்டர் எழுதுங்க இல்ல மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணிருந்தீங்கன்னா மீட்டர் எழுதிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் டயமீட்டர் சோ ஃபார்முலா del D is equal to PD square divided by 2TE 1 minus mu by 2 so P na pressure D na diameter T na thickness E na Young's modulus of elasticity mu na Poisson's ratio எல்லா வேலையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சோ நமக்கு சேஞ்ச் இன் டயமீட்டர் தெரிஞ்சிடும் அப்புறம் சேஞ்ச் இன் வால்யூம் என்னது அதே ஃபார்முலா சேஞ்ச் அதே மாதிரி தான் சேஞ்ச் இன் வால்யூம் is equal to volume 2E1 plus E2 so E1 என்னது நம்ம எப்படி எடுத்திருக்கோம் change in diameter by original diameter இங்க E2ங்கிறது change in length by original length இந்த V க்கு எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு A into L so pi by 4 D square into L so D ல கொடுத்திருக்காங்க diameter givenல கொடுத்திருக்காங்க lengthம் கொடுத்திருக்காங்க நம்ம எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு V தெரிஞ்சிரும் கியூப்னு எழுதிக்கிறோம் எதுல நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கிறோமோ அதை எழுதிட்டு கியூப்னு எடுத்துக்கணும்
ஓகேவா? நெக்ஸ்ட் இது பெரிய லாங்கா போகும். நீங்க ஃபுல் 9 டிஜிட் எழுதினாலும் தப்பு கிடையாது. சப் இல்ல எனக்கு இதுவே ஷார்ட்டா எனக்கு எழுதுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா, எதுக்கப்புறம் நீங்க இந்த பாயிண்ட் வைக்கிறீங்களோ அது நம்ம 10 பவர் 6 ஓகேவா? அது மாதிரி எழுதிக்கலாம். இந்த v உடைய வேல்யூ நீங்க எழுதிக்கோங்க. சேஞ்ச் இன் டயாமீட்டருடைய ஒரிஜினல் டயாமீட்டருடைய வேல்யூ, சேஞ்ச் இன் லென்த்தோடைய வேல்யூ, இங்க பாருங்க சேஞ்ச் இன் டயாமீட்டரா இந்த இருக்கு. அப்புறம் ஒரிஜினல் டயாமீட்டர். சேஞ்ச் இன் லென்த் பாருங்க சேஞ்ச் இன் லென்த் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. 0.081 அந்த ஆன்சர் ஒரிஜினல் லென்த் ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க இந்த ஆன்சர். இதை சால்வ் பண்ணுங்க இந்த ஆன்சர். ரெண்டு ஆன்சர் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சரோட என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் டெல் பி. அப்போ இது எப்படி பண்ணணும்? எம்எம்ல தானே கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் கியூப்னு போட்டுருணும்.